இருப்பது பொய், போவது மெய். இருக்கும் பொய்யும் போகும் மெய்யும் ஒன்றென்றால் தோன்றி மறை. என்னை ஏமாற்ற முயன்றாலும் அனைத்தையும் தன் கைக்குள் வைத்திருக்கும் என் மகா காளியை ஏமாற்றவே முடியாது. அம்மா விட்டுருங்கம்மா. ஐயா விட்டுருங்க ஐயா, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் நீ வீட்டுக்கு போய் விடலாமா? போகலாம். விட்டுருங்க ஐயா, பயமா இருக்கு. விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்த, எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கய்யா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கய்யா. ஐயா கெஞ்சி கேக்குற, விட்டுருங்கய்யா. நீங்க சொன்னபடி தயார் செய்து அழைத்து வந்து விட்டேன். குழந்தையை குங்கும வட்டத்தில் அமரவை. உத்தரவு குருவே. என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுருங்க. அம்மா மாசாணி அம்மா, என்னை காப்பாத்து. அம்மா மாசாணி அம்மா, என்னை காப்பாத்து. ஓம் காளி, கமண்டல காளி, வா, இந்த காலனோட பூஜையை ஏத்துக்க. என்னை விட்டுருங்க. வா 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 வா. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா காப்பாத்துமா. ஏய், இவளை பலிபீடத்தில் ஏற்று. உத்தரவு குரு. ஐயா ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா என்னை விட்டுருங்க. வா. உள்ளே போ. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்து. அமைதியா இரு. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்து. ஏய் கட்றா. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா, அம்மா வந்து என்னை காப்பாத்து. காளி, மாசாணி அம்மா. உன் தேவையை நிறைவேற்ற சரியான நேரம் வந்துவிட்டது. ஓம் காளி தாயே, வளர்பிறை நாக பஞ்சமி அன்று சுபசுக்கிர ஓரையில் பிறந்த மகளை பலி கொடுக்க நேரம் வந்துவிட்டது. சிவவல்லவ ஜமீன் குடும்பம் பழி பாவம் நீங்கி பூரண சந்தோஷமும் வம்சம் தழைத்தோங்கவும் நீ அருள் புரிய வைத்தாயே. ஐயா விட்டுருங்க ஐயா. ஜெய் கமண்டல காளி. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா, ஜெய் காளி. என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க. மாசாணி அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை காப்பாத்துமா.
ஜெய் காளி, மகா காளி, கமண்டல காளி. என்னை காப்பாத்துமா, என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா, மாசாணி அம்மா, மாசாணி அம்மா. இருங்கடா, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். ஏய் ஏய் ஏய், எங்கடா போற? அம்மா, அங்க விழுந்த பால் எடுக்க போறேம்மா. உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், இங்க வந்து கிரிக்கெட் விளையாடாத, வந்து அந்த ஜமீன் பங்களாக்குள்ள போகும்னு. பல வருஷமா பூட்டி இருக்கிற பங்களாடா. மக்களே அந்த ஜமீன் பங்களாக்குள்ள போக ரொம்ப பயப்படுவாங்கடா. நீ விளையாட்டுத்தனமா உள்ள போற. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? கடவுளே, நல்ல வேலை இவன் பங்களாக்குள்ள போறதுக்குள்ள நான் பார்த்தேன். உன் கைய காலை உடைச்சி உன்னை வீட்டுக்குள்ள உட்கார வச்சாதான் சரியா வரும். வாடா. రత్నకుబేర జమీన్, నాగరాజ జమీన్, సిందామణి జమీన్, శివవల్లభ జమీన్, విజయరాజ జమీన్, సేதுராமன் ஜமீன், குமரகிரி ஜமீன். எப்படியோ எல்லாத்துக்கும் மாலை போட்டாச்சு. அடுத்து சிவவல்வ ஜமீன் பெரிய போட்டோவுக்கு மாலை போட்டா போதும். கௌரி அம்மா, இதுவரைக்கும் உன்னோட துணையால எல்லா ஆபரேஷனையும்
எந்த குறையும் இல்லாம நல்லபடியா முடிச்சு அந்த குழந்தைய பத்திரமா அதோட தாய்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆபரேஷனையும் நல்லபடியா முடிச்சு அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். குழந்தையோட சேர்த்து அந்த தாய் உட்பட எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுல எந்த குறையும் இல்லாம என் கூடவே இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஒண்ணு கவலைப்படாத, நான் கூடவே இருக்கேன். ஒண்ணும் ஆகாதுமா, நீ தைரியமா இரு. நான் கூடவே இருக்கேன். தைரியமா இரு. அதுக்கல்ல ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. தைரியமா இரு. டாக்டர், டாக்டர், என் wife- பதட்டப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. டாக்டர், டாக்டர், என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு டாக்டர்? நல்லா இருக்கல்ல? அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? உங்க வைஃப் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, குழந்தைய கொடி நல்லா சுத்தி இருக்கு. ஆபரேஷன் பண்ணாலும் குழந்தைய காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. ஐயோ டாக்டர், அதுவும் சீனியர் டாக்டர் வந்து தான் பார்க்கணும். இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஓய், கடவுளே. ஆளுக்கும் டான்ஸுக்கும் சம்பந்தமே இல்லையே, செம்மையா ஆடுறா. யாரு இதெல்லாம் ரீல்ஸ் பண்ண சொன்னா? வா, யாரா இவ? புதுசா இருக்காளே, ஆளு வேற செம்ம அழகா இருக்காளே. ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பாத்திர வேண்டியதான். மெசேஜ் பண்ணிட வேண்டியதான். ஹாய், ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும். எஸ், அதான பார்த்தேன். நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை வராம இருக்குமா? பொறுக்காதே, உடனே மூக்கு வேர்த்து போன் பண்ணிடுவான்டா அரவிந்த். சொல்றா நல்லவனே. ரொம்ப நல்லவனே. என்ன பண்ற? சரி, அதான் கெடுத்துட்டியா நான் பண்ணிட்டு இருந்த வேலையை. வேற என்ன பண்றது? நான் என்னடா பண்ண? இன்ஸ்டால ஒரு புது பொண்ணு செம்மையா இருந்தா. இப்பதான் ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள போன் பண்ணிட்டேன். அது எப்படிடா? உனக்கு மட்டும் எல்லாம் சீக்கிரமா செட் ஆயிருது. நீ சிங்கிள் நினைச்சு எல்லாம் மிங்கிள் ஆயிடுதுங்க. பொறாமையா இருக்கா மச்சி?
பாரா, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா அரவிந்த். அதுவும் சரிதான். சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், வரியா? ஏய், நான் முக்கியமான வேலையா வெளியே போறதா இருக்கேன். என்னுடைய மொத்த குடும்பமும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அப்பாவோட உத்தரவு, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் சோ சாரி. ஓ, அப்பாவே சொல்லிட்டாரா? அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி தான், மாத்தவே முடியாது. சரி, நான் போய்க்கிறேன். ஈவினிங் கால் பண்றேன்டா. ஓகேடா. இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவியாடா? சரி. உங்க ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்குமா? என்னாச்சு? மேடம், லேட்டா தான் அட்மிட் பண்ணாங்க. இங்க வர்றதுக்குள்ள வலி வந்துருச்சு. சரி வாங்க பாத்துக்கலாம். அண்ணா இங்க வாங்க, என் பேக் எடுத்து உள்ள வச்சிருங்க. சீக்கிரம் வாங்க. வைட் ஏதாவது செக் பண்ணிட்டீங்களா? என் ஒய்ஃப் ரொம்ப நேரமா வலியில துடிச்சிட்டு இருக்கா டாக்டர். ஹலோ சார். எப்படியாவது அவளை என் குழந்தை காப்பாத்துங்க டாக்டர். பதட்டப்படாதீங்க, காம் டவுன். என்னால என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். நீங்க நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. ஓகே டாக்டர், சீக்கிரம் வாங்க. வைட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு? இல்ல இல்ல காம் டவுன், காம் டவுன். குழந்தைய கொடி நல்லா சுத்தி இருக்கு. both are in very critical condition மேம். நீங்க சொன்னது சரிதான் டாக்டர். பட் நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். எஸ் மேம். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சிஸ்டர், ஸ்டெரைல் கிளவுஸ் எல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே, கொஞ்சம் காம் டவுனா இருங்க. கொஞ்சம் காம் டவுன். நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நர்ஸ், என் ஒய்ஃப் இப்ப எப்படி இருக்காங்க? சீனியர் டாக்டர் வந்திருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப வலிக்குது டாக்டர். இங்க பாருங்க அம்மா, முடியும், உங்களால முடியும். தாய்மன்னா என்ன சும்மாவா? கோஆபரேட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உங்களால முடியும். இதே வலியை தானே நம்ம அம்மாக்களும் தாங்கிருப்பாங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸா இருங்க. நம்மளும் இந்த வலியை தாங்கிதான் ஆகணும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கோஆபரேட் பண்ணுங்க, நல்லபடியா குழந்தை பிறக்கும். ஓகே டாக்டர், தாங்க. என்னடா என்ன? நர்ஸ், குழந்தைய கிளீன் பண்ணி கொண்டு வாங்க. டாக்டர், எப்படி இருக்கா? கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சிஸ்டர், டாக்டர், என் ஒய்ஃப் கவலையே வேண்டாம். உங்க வைஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க மயக்கத்துல இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சதும் நீங்க போய் பார்க்கலாம், சரியா? டாக்டர், நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி டாக்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி எல்லாம் பெரிய வார்த்தை, அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். இல்ல டாக்டர், நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க தான் கடவுள். நீங்க இல்லைன்னா இந்நேரம் என் குழந்தையோ என் ஒய்ஃபும் இருந்திருப்பாங்களான்னு சந்தேகம்தான். இந்த பூமிக்கு வந்த என் பிள்ளைக்கு நீங்களே ஒரு நல்ல பேரா வச்சிருங்க டாக்டர். ஐயோ நானா? வேண்டாங்க. ஐயோ சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க. ப்ளீஸ் டாக்டர், எங்க திருப்திக்காக நீங்க ஒரு பேர் வச்சுதான் ஆகணும். நான் வேண்ட கடவுள் இருக்காங்க. அந்த கௌரி அம்மாவால தான் எல்லாமே நடக்குதுன்னு நான் நம்புவேன். இவ்வளோ கஷ்டத்திலையும் இந்த குழந்தை சுகப்பிரசவமா பிறந்ததே அந்த கௌரி அம்மனோட அருளால மட்டும்தான். அதனால இவங்களுக்கு நான் கௌரினே பேரை வைக்கிறேன். அந்த பேரை
குழந்தை காதுல சொல்லிருங்க டாக்டர். கொடுங்க. கௌரி, கௌரி குட்டி, கௌரி குட்டி.